வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன லாயரும் ஆடிட்டரும் ஒன்னா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? குடும்ப சொத்துக்களை பிரிச்சு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்காக வந்திருக்கோம் சார். என்னது, குடும்ப சொத்தை பிரிக்க போறீங்களா? ஆமா சார். இந்த விஷயம் அகிலாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? குடும்ப சொத்துக்களை பிரிச்சு உங்களை டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. அகிலா, என்ன இது திடீர்னு குடும்ப சொத்துக்களை பிரிக்க சொல்லிருக்க? பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? ஆமா, சொத்துக்களை யார் பேருக்கு பிரிச்சு எழுத போற? நம்ம ஆதி பேருக்கா? நான் சொத்துக்களை பிரிக்கணும்னு முடிவெடுத்தது ஆதிக்காக இல்ல, வனஜாக்காக. வனஜாக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடிவு பண்ணிருக்கேன். எங்க குடும்பத்துக்கு சொந்தமான அசையும் சொத்து, அசையா சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டர் கிட்ட இருக்கு. அத பார்த்து வனஜாக்கு சேர வேண்டிய பங்கை சரியா பிரிச்சு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவ கையிலேயே கொடுத்துருங்க. மேடம், நீங்க சொன்ன உடனே நாங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம் மேடம். நீங்க இதை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லுங்க மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்தாங்க. இந்தாங்க கொடுங்க. அப்புறம் அப்படியே வனஜா கிட்ட இனிமே ஆதிக்கடவூர் குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறோம் மேடம். மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம். வாங்க. ஜேகே கொடுத்த 1 hour டைம் முடிய போகுது. இன்னும் 1 நிமிஷம் தானே இருக்கு. எலக்ட்ரிஷியன் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலையே. இப்ப என்ன பண்றது? என்னடா, அந்த சாந்தினி இருக்கிற இடத்த பத்தி அவன் சொன்னானா? அந்த ஆதி இது வரைக்கும் வாயை திறந்து எதுவும் சொல்ல பாஸ். அவன் டைம் முடிஞ்சிச்சு. அவன் கதையை முடிங்கடா. ஓகே பாஸ். Download Moj.